முருகர் பக்தர்கள் எல்லாமே நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ரொம்ப பேரோடையும் புகழோடையும் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. நிறைய பேர்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த பேர் தான் நம்ம சொல்ல முடியாது. நிறைய சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இது மாதிரி அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. முருகர் பக்தர்களாக இருந்து ரொம்ப மேன்மையாக கொண்டு வந்துடுவார் முருகர். சாதாரணமான ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்ம முருகரை வழிபாட்டுட்டு இருப்போம். முருகரை நம்ம உண்மையாக வழிபாட்டுட்டு இருப்போம். முருகர் எனக்கு இது செய்யணும் அது செய்யணும்லாம் கிடையாது. முருகர் என் கூட இருந்தால் போதும், எனக்கு கஷ்டம் இல்லாத என் வாழ்க்கை போனால் போதும், யாருமே இல்லாமல் எனக்கு என் முருகர் என் கூட இருந்தால் எல்லாமே எனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அதனால் முருகன் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம எல்லாம் வாழ்க்கையை இன்னைக்கு நடத்திட்டுருக்கோம். அப்போது முருகர் எல்லாரையுமே உயர்த்த தான் பார்க்குறாரு. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கருமாக்களை கழிச்சிட்டு எல்லாரையும் உயர்த்தி விட தான் பார்க்குறாரு முருகர். எந்தெந்த கணத்துலையும் ஒரு கணம் கூட இமை பொழுதும் நம் பக்தர்களை எப்படி உயர்த்தலான்னு தான் முருகர் யோசிச்சுக்கிறாரு. யோசிச்சுட்டே இருக்காரு நம்மளை பற்றி தான். இந்த குழந்தைக்கு இந்த கஷ்டம், இந்த குழந்தை இதுக்காக அழுவுது, இந்த குழந்தை இது வேணும் என்கிட்ட கேட்குது, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. எப்போ அவங்கள எந்த நேரத்தில் அவங்கள முன்னேற்றமாக கொண்டு வரலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்மா விடுறதில்ல, முருகரையே விடுறதில்ல. நீங்கள் எப்படி அவங்கள முன்னேற்றமாக கொண்டு வரலாம், கொஞ்சமாவது அவங்க கர்மாவை கழிங்க. உங்ககிட்ட வந்துட்டால் மொத்தமாக அவங்கள மேலே தூக்கி விட்டுருவீங்களா? அப்போ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு கர்மாக்கள் போயிட்டு முருகன் கிட்ட மன்றாடுது, ரொம்ப ரொம்ப போராடுது போயிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஏன்னா அதுவும் தர்மத்து செய்யுது இல்லையா, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தானே அவனும் கடவுளாக இருந்தாலும். அதனால் சரி அந்த கர்மாக்கள்லாம் கொஞ்சம் கழியட்டுமே அப்படின்னு பெருசாக கொடுக்காம சின்னதாக நமக்கு அந்த கர்மாவை கழிக்க வைக்கிறார் முருகர். நம்ம கூட சேர்ந்து அவரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார் முருகர். நமக்காக கஷ்டப்படுறார். நம்மளுடைய கர்மத்தை முருகர் தூக்கி சுமக்கிறார், நம்மளே தூக்கி சுமக்கிறார் முருகர். அந்த கஷ்டத்தையெல்லாம் போக வச்சு நம்மளை உயர்த்தி காட்டுவார் முருகர். நம்ம உயரத்துக்கான ஒரு நேரத்தை பார்த்துட்ருக்காரு முருகர். நிச்சயமாக நமக்காக உயர்த்துவார், நம்மளை வாழ வைப்பார். ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை வாழ வைக்கிறது முருகருடைய கடமை. நம்ம முருகனை மட்டுமே கேட்போம், முருகனை மட்டுமே நினைப்போம், முருகனை வணங்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக நம்ம வாழ்வோம். இந்த கர்மாக்களிலிருந்து விடை பெற்று நம்ம முருகனுடைய பக்தர்களாக என்றைக்கும் நம்ம வாழ்வோம். பெரிய அளவில் நம்ம பேசப்பட்டாலும் சரி, இல்லை யாருக்குமே தெரியாத நம்ம வாழ்க்கை மட்டுமே சந்தோஷமாக நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போனாலும் சரி, முருகர் பக்தர்களாக நம்ம வாழ்ந்துட்டு போகிறதே மிகப்பெரிய ஒரு சாதனை தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.